வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மார்ச் வீசா புல்லட்டின் பற்றி பேச போகிறோம். ஃபார்வர்ட் மூமெண்ட் ஆயிருக்கு EB2ல. ஸோ நிறைய நேரம் நான் சொல்லிட்டே இருக்க மாதிரி தான், பேரலாக 2 ப்ரையாரிட்டி டேட்டுமே ஒரு பெர்ம் ஃபைல் பண்ணும்போது I-140 அப்போ நீங்கள் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம கோவிட் டைமில் வந்த போதும் பார்த்துட்டே இருந்த விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி இருந்தது. அதாவது இதுவாது இயர்ஸ் டுகெதரில் மாறுது. அப்போ வந்து இந்த மந்த் இப்படி வரும், அந்த மந்த் இப்படி வரும். அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாமல் நம்ம இப்போ இது அவைலபிளாக இருக்கா, ஏன்னா பேரலாக பண்ண முடியும் உங்களால். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான். பட் எஸ்பெஷலி வந்து செப்டம்பர் 2026 கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஃபேமிலி பேஸ்டு கிரீன் கார்டு இதை பற்றின நிறைய வந்து அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னு. இன் பர்டிகுலர் இப்போ உங்களோட மூமெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்குது வித்தின் த நவம்பர் 2014 இருக்கீங்க டேட் ஆஃப் ஃபைலிங் அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து 485க்கு கண்டிப்பாக ஒரு அட்டர்னி பார்த்து நீங்கள் ஃபைல் பண்ணும்போது 485J வந்து நிறைய நேரம் வந்து எம்ப்ளாயர் கிட்டேருந்து வாங்குறது வந்து டிலே ஆகும். ஏன்னா அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து அந்த பழைய பெர்ம் உங்களோட எப்போ 2014 பெர்மை ரெஃபர் பண்ணி அந்த சேலரி, அதுக்கப்புறமா ஜாப் டியூட்டிஸ் அதெல்லாமே மேட்ச் பண்ணணும். ஸோ டைம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போவே இனிஷியேட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து மெடிக்கல் டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி. ஏன்னா USCIS சர்டிஃபைட் டாக்டர்ஸ், ஸோ அதுலேயும் ஒரு டிலே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாகவே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. அதை விட முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இதெல்லாம் நான் ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியும், நான் ப்ரிப்பேர்டாகவே வச்சுருந்தேன், அதனால் நான் 27th எப்படியாவது போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற இடத்துல இருக்கவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் வித் மார்ச் புல்லட்டின். சில நேரங்களில் இதுதான் சின்ன தவறு, ஆனால் நமக்கு அது தெரிய வரும்போது ஒரு 1.5 2 months கூட ஆகிடும். ஏன்னா இந்த ரிசிப்ட் நோட்டீஸஸ் வந்து ரொம்ப டிலே ஆக போகுது. ப்ளஸ் இப்போல்லாம் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி செக்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் பற்றி நிறைய வீடியோவில் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் ஜஸ்ட் குயிக்காக வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்புறம் ஒரு தமிழில் இருக்குது இல்லை வேறு லாங்குவேஜஸில் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஈவன் ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஜஸ்ட் டோன்ட் இன்க்ளூட் ஒரிஜினல் அப்படியே வந்து பண்ணாதீங்க. ஒரிஜினல்ஸ் ஆர் நாட் நீடட். அப்படி இல்லைன்னா நம்ம நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்கள் வந்து இருந்ததுன்னா அதோடு சேர்ந்து கண்டிப்பாக ஒரு 20 years ப்ரையர் டாக்குமெண்ட்ஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் ஸ்கூல், இல்லைனா ஒரு பழைய பாஸ்போர்ட் லைக் 20 years or 15 years ஓல்ட் பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் செல்ஃப் அஃபிடவிட்ஸ் அலாங் வித் தட் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அஃபிடவிட்ஸ், இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பிக்சர்ஸுமே கரெக்டான பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மேட்டர்ஸ் அ லாட் ஃபார் யூ. ஸோ லாஸ்ட் இயர் மெமோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சில்ட்ரன் if they are below 21, the final action dates இல்லாமல் இருந்தாங்கன்னா the age is not getting locked. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸில் இருந்தது டேட் ஆஃப் ஃபைலிங்கை வச்சு the age gets locked. அது இல்லை. ஸோ ஃபைனல் ஆக்ஷன் டேட் ஹேஸ் டு பி தேர் ஃபார் த child to get their age locked. ஸோ அப்போ என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை உங்களோட ஃபைனல் ஆக்ஷன் டேட்ஸ் இப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து கரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் USCIS வந்து அந்த 485 ப்ராசஸிங்கில் வந்து நிறைய நேரம் வந்து அவங்களுக்கு டைம் எடுக்கும். even though they try to expedite it, understanding they want to also recapture the visa not getting wasted. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது you have to take every effort. எப்படின்னா ஒரு காங்கிரஸ்மேன் ஆஃபீஸை பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி குழந்தை வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் இருக்காங்க, they might get aged out. அப்போது ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக we have seen the result of it. அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பராக like it's very important, ரஷ்ல பண்ணாமல் ஃபார்ம்ஸ் எல்லாம் it takes a lot of time to put it together. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ணி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் tips that you have to follow up, and any questions send it to us. We can definitely support you in the process, and then good luck and best wishes.